வணக்கம். நான் உங்களின் ஒருவன். நம்ம பார்த்துட்ருக்க இடம் தூத்துக்குடி துறைமுகம். நம்ம சேனலோட பெயர் பஞ்சபூதங்கள் நம் உலகம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கொடுத்துருங்க மறக்காமல். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். நம்ம வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்துட்ருக்க இடம் தூத்துக்குடி துறைமுகம். செப்டம்பர் 5 வ.உ.சி. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் அவருடைய பிறந்தநாள் அன்று செப்டம்பர் 5 மட்டும்தான் இந்த துறைமுகத்தை நம்மளுக்கு மக்கள் பார்வைக்காக பார்க்குறதுக்கு அனுமதி. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். இது அடுத்த வீடியோ. இந்திய கடலோர காவல்படை தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 அது எல்லாருக்குமே தெரியும். 1977 இந்த கடலோர காவல்படை வந்து சிறியதாக ஆரம்பித்தாங்க. ரொம்ப நம்மளுக்கு பாராட்டக்கூடிய, நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். 18 ஆகஸ்ட் 1978 அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் கடலோர காவல்படை சட்டம் 1978 மூலம் முறையாக நிறுவப்பட்டது. ஆனால் நம்மளுக்கு இது ஆரம்பிக்கிற டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய கடலோர காவல்படை வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா பிப்ரவரி 1 1977 மறந்துடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 152 கப்பல்கள் நம்ம இந்திய கடலோர காவல்படையில் இருக்குது. 78 விமானங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் நம்மளை இரவு பகலுமா நம்மளை காப்பாற்றிட்டுருக்காங்க, பாதுகாத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நம்ம வணக்கங்கள். நம்ம பார்த்துட்ருக்கும்போது இந்த கோஸ்ட் கார்டு கப்பல் நம்ம இருந்துச்சு. ரொம்ப நம்மளுக்கு பார்க்க பிரமிப்பாக இருந்துச்சு. கோஸ்ட் கார்டு கப்பல் இவங்க தான் வந்து இந்திய கடலோர காவல்படை, அதாவது இந்திய எல்லைக்குள் இவங்க தான் நம்மளை பாதுகாத்துட்ருக்காங்க. அந்நியர்கள் யாரும் உள்ளே வராமல் பாதுகாத்துட்ருக்காங்க. கடற்கொள்ளரிகள், இந்த மாதிரி கடலில் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த போலீஸ் இவங்க தான், இந்த அதிகாரிகள் தான் நம்மளை இந்த கப்பல் மூலியமாக தான் பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. இந்த கப்பலில் பல அதிநவீன ரக துப்பாக்கிகள்லாம் இருக்குது. அதிநவீன இயந்திரங்கள், அதுக்கப்புறம் நிறையா உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாமே இவங்க மூலிமா வந்து நம்மளுக்கு லோக்கலில் எல்லாமே வரும். நிறைய விஷயங்கள் இந்த கப்பலில் இருக்குது. நிறையா நம்மளை பாதுகாக்கிறதே இந்த கப்பல் தான் வச்சுக்கோங்களேன், அதாவது கடல் வழியாக. ஏன்னா இந்த கப்பல் மூலியமாக தான் அதிகாரிகள் போய் நம்மளுக்கு பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், முன்னாலலாம் ஒரு பீராங்கி இருக்குது. சென்டர்லேயே ஒரு 2 துப்பாக்கி, நவீன ரக துப்பாக்கி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாமே வந்து கண்டெய்னர். அடுத்த செக்ஷனில் ஃபுல்லாகவே கண்டெய்னர் சரக்கு, அதாவது கப்பலில் வந்து மிக முக்கியமான சரக்கு, அதாவது நம்ம காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கப்பல் மூலியமாக வருது. அதெல்லாமே இந்த கண்டெய்னர் மூலியமாக தான் வருது. கண்டெய்னர் மூலியமாக நிறைய விஷயங்கள் வருது. இதெல்லாம் நம்ம ஹார்பருக்குள்ளேயே ப்ரைவேட் ஏரியான்னு சொல்லி அந்த கம்பெனிகள் வச்சுருக்காங்க. நீங்கள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நம்ம எப்படிலாம் வந்து நம்ம துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உள்ளே வரும்போது செப்டம்பர் 5 வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அனுமதி உண்டு. அப்படி வரும்போது இந்த செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கண்டெய்னர்லாம் எப்படி தூக்குறாங்க, எந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் ஒரு பெரிய க்ரேன் பார்த்துக்கோங்க. அந்த க்ரேன் அப்படியே அந்த கண்டெய்னர் இருக்கிற ஏரியாவுக்கு அப்படியே நவுண்டு போகும். இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்கும். நம்ம வந்து எப்பட்றா இவ்வளோ பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் எப்படி தூக்கி இந்த பக்கம் மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் உள்ளதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு வண்டி தான். நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஸ்கூல்லேருந்து கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. அதாவது நம்ம வ.உ.சி. சிதம்பரனார் அவர் தொடங்கப்பட்ட துறைமுகம் இங்கேருந்து தான், தூத்துக்குடியிலேருந்து தான் கொழும்புக்கு வந்து போக்குவரத்து அவர் தான் ஆரம்பித்தார். அங்கேருந்து அடிப்படையாக இருந்து படிப்படியாகவும் முன்னேறி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு துறைமுகமாக, அதாவது இந்தியாவிலே பெரிய 2வது துறைமுகமாக இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது தூத்துக்குடி துறைமுகம். அது நம்மளுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே வெளியே வந்து நம்மளுக்கு இந்த காற்றாலைகளுக்குள்ள அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து வெளியே வச்சுருக்காங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்கலாம்.
லீஃப்லேருந்து எல்லாமே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஏன்னா நம்மளுக்கு 3 பகுதியுமே கடல் தானே. அதனால் அந்த கடல் வழியா எவ்வளோ போக்குவரத்துகள் நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம இங்கே வரும்போது அந்த செப்டம்பர் 1, செப்டம்பர் 5 கண்டிப்பா இங்க வரும்போது நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும். கண்டிப்பா வந்து பாருங்க. நம்மள பாதுகாக்கிற இடமும் அந்த கடல் தான். அந்த அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.